100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், மிக மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன. குறிப்பாக இது தெரியாமல் இருக்காதீங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ், ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். தனுசு ராசி. உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் குரு பகவான் தான் உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார். கால புருஷனின் அங்க அமைப்பில் இரு தொடைகளையும் குறிக்கக்கூடிய மூன்றாவது உபய ராசிதான் உங்களுடைய அற்புதமான தனுசு ராசி. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய தனுசு ராசி ஒரு ஆண் ராசி. ராசியில் ஆண் ராசி பெண் ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது 12 ராசிகளில் ஆண் ராசி பெண் ராசி இருக்கின்றது. இதில் உங்களுடைய ராசி ஆண் ராசி. இரவில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ராசி உங்களுடைய தனுசு ராசி. மூலம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், பூராடம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதமும் தனுசு ராசியில் அடங்கியிருக்கின்றது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் நல்ல உயரமாக இருப்பீங்க அல்லது நடுத்தரமாக இருப்பீங்க. ரொம்ப குள்ளமாலாம் இருக்கவே மாட்டீங்க. நடக்கும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, ஒரு பக்கமாக சாய்ந்து நிற்பது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். உடல் நிறமும் எலுமிச்சம்பழம் போல ரொம்பவே கவர்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் நீங்கள், தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். அப்படின்றதுனால நீங்கள் பேசுவது மற்றவருடைய பார்வைக்கு ஏதோ கட்டளையிடுவது போல, அதட்டி பேசுவது போல இருக்கும். சின்ன வயசில் எதிர்பாராத சில கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் 70 வயதுக்கு குறைவில்லாமல் நிச்சயம் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சுயநலம் பார்க்காமல் பேசுபவர்கள் நீங்கள். எதையும் துணிந்து செய்பவர்கள் நீங்கள். உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டா சுத்தமாக பிடிக்காது. முன்கூட்டியே எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது. கோபம் வந்தால் உங்கள் எதிரில் யாருமே நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்போட எடுக்கும் காரியங்களை சிறப்போடு செய்து முடிக்கும் ஆற்றல், திறமை படைத்தவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பீங்க. கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகுவீங்க. உங்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பதென்பது உங்களுக்கு இயலாத காரியம்னே சொல்லலாம். நீ என்னடா எனக்கு கட்டளை இடுவது, நான் உனக்கு அடிமையாக வேலை செய்யணுமா, அப்போல்லாம் செய்ய முடியாது போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த உங்களால் மட்டும்தான் முடியும். உங்ககிட்ட அன்பாக பேசினா எதையும் சாதித்து கொள்ளலாம். கோபமாக பேசினா வேலைக்கே ஆகாது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க. என்னடா இது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க, உதவி செய்வதால் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. யாருக்காகவும் ஓடி ஓடி போய் தொங்கிக் கொண்டு உதவி செய்வதை நீங்கள் தவிர்த்தால் நன்மைதான் என்று சொல்ல வேண்டும். உதவி என்று கேட்போருக்கு செய்யலாம். ஆனால் தொங்கிக் கொண்டு அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அவங்க உதவி கேட்காமலேயே நீங்கள் தொங்கி கொண்டு போய் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிக பெரும் பிரச்சனையாகி விடுகின்றது. நான் உனக்கு நானா செய்ய சொன்னேன், நீ தானே வந்து செஞ்ச அப்படின்ற மாதிரி உதவி பெற்றுக்கொண்டு குறை சொல்பவர்கள்தான் ஏராளமான பேர்.
உங்களுக்கு திருமணம் அப்படின்றது சற்று தாமதமாக அமைவதுதான் சிறப்பு என்பதும் ஒரு நல்ல விஷயம் என்பதும் சொல்ல வேண்டும். சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமைந்தா பல வகைகளில் கிரகங்களின் நிலையை பொறுத்து பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படைய அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் துன்பமும் ஏற்படும். ஆண்களாக இருந்தால் திருமணத்திற்கு பின் சற்று உஷாராக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மனைவியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு துன்பமும் தொல்லையும் நிச்சயம் அதிகம் நடக்கும் என்று கூட சொல்லலாம். தனுசு ராசியான நீங்கள் சின்ன வயசுலிருந்தே வசதி வாய்ப்புகளோட நிச்சயம் வாழ்வீங்க. பண நடமாட்டம் அப்படின்றது எப்பவும் உங்களுக்கு தடையின்றி இருந்து கொண்டே இருக்கும். புதிய வீடு மனை வாங்குவதில் பழுது பார்க்குவதில் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்க நிச்சயம் நேரிடலாம். சற்று எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு தக்கவாறு எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதிப்படுத்தாமல் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை நீங்கள் ஒருபோதும் குறைத்து கொள்ள மாட்டீங்க. வெகு தூரம் நடப்பது அப்படின்றது உங்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு வண்டி வாகன வசதிகளையும் பெருக்கிக் கொள்வீங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது அதிகம் ஏற்படுவதில்லை. அப்படின்னாலும் 1-2 இருந்தாலும் அந்த பிள்ளைகளால் நற்பலன்களும் இறுதி வரை பாசமும் நேசமும் அவங்கக்கிட்ட இருந்து நிச்சயம் கிடைக்கும். இடையிடையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகளை அவங்க தட்ட மாட்டாங்க. பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய பணி, அரசு வழியில் கௌரவமாக பணிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அமைந்திடும். பலருக்கு ஆலோசனைகளை சொல்லக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு போன்ற பணிகள்லையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் செய்யும் தொழில் சின்னதோ பெருசோ அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அந்த தொழிலில் ஈடுபாட்டோடு ஈடுபட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து வெற்றி கொடி நாட்டுவீங்க. அந்த தொழிலில் பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை தாமாகவே ஏற்படுத்தி கொள்வீங்க. இதெல்லாம் சும்மா கிடையாது. கடவுள் எழுதிய தலைவிதி, இதன்படி தான் நடக்கும் அப்படின்றது அந்த பிரம்மன் எழுதியிருக்கின்றார். கூட்டு தொழில் உங்களுக்கு அவ்வளவு சாதக பலனை தராது. அப்படின்னாலும் வியாபாரிகளாக இருந்தால் சர்க்கரை, வெல்லம், பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்தால் நிச்சயம் பிரச்சனை ஏற்படும். ஆகையால் கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு தொழில் செய்யாதீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் காரியதரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி ஆளராகவோ நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். நன்றாக சம்பாதிப்பீர்கள். ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்தே விட வேண்டும் என்ற துடிப்போட லட்சியத்தோட செயல்படுவீங்க. உங்களில் சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் இதெல்லாம் பிடித்ததாக இருக்கும். விவசாயம் செய்யவும் அதிகம் பிடிக்கும். நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள். அதனால் யாரை நம்புறதுனே தெரியாமல் வாழ்க்கையில் பல கட்டங்களில் சோகங்களோடையும் துன்பங்களோடையும் அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு மன குழப்பங்களோடையும் இருந்திருப்பீங்க. இது அனைத்திற்கும் ஒரே தீர்வாக இருப்பது கடவுள் எழுதிய தலைவிதியில் சொல்லப்பட்டிருப்பது, உன்னுடைய அடுத்த வேலையை பார்த்து கொண்டு செல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று தான் எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அடுத்த வேலையை பார்த்து கொண்டு சென்றால் எல்லாம் நன்மையில் முடியும் அப்படின்றது தான் தலை விதியாக இருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு விடிவு பிறக்கும். அன்று உங்களுடைய வாழ்க்கை உயரத்தில் இருக்கும். உங்களை ஒதுக்கியவர்கள், உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் எல்லாம் உங்கள் பின் வரிசை கட்டி நிற்பார்கள். அவர்களை அன்று நீங்கள் கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் தலைவிதி, கடவுள் எழுதிய தலைவிதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்பேற்பட்ட சவால்களையும் எளிதில் முடித்துவிடக்கூடிய திறமையும் ஆற்றலும் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அறிவு சுரங்கமான பிரகஸ்பதியின் ஆளுமை திறன் அதிகமுள்ள தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பீங்க. வீட்டு பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது
உங்கள் ஆலோசனைகளை யாருமே கேட்பதில்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்கமுடையவர்களையும் கண்டால் பிடிக்காது அப்படின்றதுனால கோபம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியாது. அந்த அளவு ஆக்ரோஷமாக இருப்பீங்க. எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு தான் உங்களை வாழ்வின் உச்சத்திற்கு நிச்சயம் அழைத்து செல்லும். உங்கள் ராசிநாதனான குருவும் 10க்கு உரியவரான புதன் பகவானும் பகையாளிகளாக இருப்பதால் ஆரம்பத்தில் எந்த வேலையிலையும் விருப்பம் இல்லாமல் தான் இருப்பீங்க. படித்தது ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலை வேறு ஒன்றா இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் மிகச் சிறப்பான ஒரு அனுபவ அறிவை கொண்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அனுபவ அறிவு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். தனகாரகனான குரு பகவானுடைய ராசியில் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் நீங்கள் ஓட மாட்டீங்க. உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெருசாக இருக்கும். சின்ன வயசில் இருந்தே பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படின்ட்டு தான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. வில்லின் ராசியில் பிறந்த நீங்கள் ஆக்கவும் தெரிந்தவங்க, அழிக்கவும் தெரிந்தவங்க, எதையும் எதிர்க்கவும் துணிந்தவங்க என்று தான் சொல்ல வேண்டும். வளைந்து கொடுக்க தெரியாததால் சில வசதி வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் இழக்க நேரிடும். தனியாக இருக்கும் நேரத்தில் தனித்துவத்தோடு யோசிக்கும் நீங்கள் நட்பு என்கிற பெரிய கூட்டத்தோடு சேர்ந்தா மாறி போயிடுவீங்க. உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீங்க. நீங்கள் ஒருவரை எதிரியாக நினைத்துட்டா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த துரோகத்தை மன்னிக்காம எதிரியாகவே அவங்க இருந்துட்டு காலத்தை கழித்திட வேண்டியது தான். அதனால் உங்களுக்கு எதிராக எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது தான் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே நல்லது. பீட்சா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட், பால் போன்ற சம்பந்தமான உணவுப் பொருட்களை அதிகம் விரும்பி உண்பவராக இருப்பீங்க. ஆங்காங்கே கொழுப்பு கட்டிகள் இதன் காரணமாக வரவும் வாய்ப்பு இருக்கின்றது. உணவு பழக்கத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவசியம். பொதுவாகவே உங்களுடைய சருமம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பதால் அலர்ஜி எளிதாக ஏற்படும். எந்த பொருளையும் உங்களின் சருமத்திற்கு பாதிப்பு தராமல் இருக்குமா என்று பார்த்து தான் உபயோகிக்கணும். முகத்தை முறையாக பராமரிக்கணும். சிறுநீர் தொற்று, அது மட்டும் இல்லாமல் மேலும் பல தொற்றுகள் ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால மருத்துவரின் ஆலோசனையை சின்ன வியாதிகளாக இருந்தாலும் மேற்கொள்ளணும். சின்ன வயசில் எதிர்பாராத சில சம்பவங்கள், மோசமான சோகமான சில நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. தெய்வ பக்தி, ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகம் இருக்குது. அப்படின்றதுனால அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வர விரும்புவீங்க. ஆனால் பெருசாக கைகூடாது. உங்களின் வேலை ஸ்தானத்தை 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் நிர்ணயிக்கின்றார். இதன் காரணமாக நீங்கள் அந்த வெங்கடேச பெருமாளை வணங்கினால் நல்லது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக திருநின்ற ஓர் பக்தவசல பெருமாளையும் தாயார் மகாலட்சுமியையும் வணங்கினால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். இந்த ஸ்தலம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் பாதையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகளின் தொல்லை என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள், நன்மையே நடக்கும். திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் அருளும் ஸ்ரீ ஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி நிச்சயம் வரும் என்று உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்க போவது, இது தெரிஞ்சால் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இப்போ பார்க்க போகிறது முக்கியமான விஷயம். குறிப்பாக அதிர்ஷ்டங்கள், ஒருவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் யோகமும் அடித்தது அப்படின்னா வாழ்வின் உச்சிக்கும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் சுகபோகங்களுடன் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கும் நிச்சயம் உதவும். அந்த வகையில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 3, 12, 21 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்கள் தான். இந்த 3 எண்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும்போது கருப்பு, வெளிர் நீலம், வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கும். அதிர்ஷ்ட கல் என்றால் கனக புஷ்பராகம் கல் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லாக இருக்கின்றது.
தெற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை. குரு பகவான், ராசிநாதனான குரு பகவான் தான் உங்களுடைய அதிர்ஷ்ட கடவுள். எல்லாவற்றிற்கும் குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்பவராக இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு செயல்படுபவராக இருப்பீங்க. எப்பவும் உற்சாகமாகவோ அனைவரிடமும் நன்றாக பழகும் குணத்தையோ உடையவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிம்மம் மற்றும் மேஷம் ராசியினரை திருமணம் செய்து கொண்டால் நல்ல ஒரு புரிதலும் அன்பும் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரையை கேட்டு நடப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை மதித்து செல்வாங்க. வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை கடின உழைப்பாளிகளாகவும் பொறுமைசாலிகளாகவும் இருப்பாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசியினரை திருமணம் செய்து கொள்ளலாம். வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் ரிஷபம், மிதுனம், கடகம், மீனம், கன்னி, துலாம் போன்ற ராசி இருப்பவர்கள், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்து கொண்டால் குடும்பத்தில் பெருசாக மகிழ்ச்சி இருக்காது. இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமோ இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். விருச்சகம், மகரம், கும்பம் போன்ற ராசி உள்ளவர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் இருவரும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம். தனுசு ராசியில் உள்ளவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய துணையை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். காதல் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். இருப்பினும் காதலில் வெற்றி அடைய அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவராக கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்களாக இருப்பீங்க. ஆகையால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் மற்ற ராசிக்காரர்களோட சிறப்பானவர்கள் என்றே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், குடும்பத்தின் நிலை, பண வரவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தெரிந்து கொண்டு சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்.